ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஒரு ஞாயிறு காலை பொழுதிலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு நிமிடம் நாங்கள் யாவரும் எழுந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் அங்கே வார்த்தைக்கு நாங்கள் திரும்ப போகிறோம். அதனாலே நாங்கள் யாவரும் எழுந்திருந்து நாங்கள் ரூத் புத்தகத்துக்கு நாங்கள் திரும்ப போகிறோம். ரூத் 1ஆம் அதிகாரம். ரூத் 1ஆம் அதிகாரம். நாங்கள் 1 தொடக்கம் 17ஆம் வசனம் மட்டும் நாங்கள் வாசிப்போம். 1 தொடக்கம் 17 வசனங்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் 334வது பக்கம், பழைய ஏற்பாடு. நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோம், மற்றொருவன் பேர் கிலியோ. யூதாவில் உள்ள பெத்லேம் ஊராகிய இப்ராத்தியாகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோம் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமகளோடு கூட தனித்திருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூத தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவளுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல் கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்மோடு கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாயிருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திற்கு தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீ
போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். ஆமேன். நாங்கள் ஒரு நிமிடம் எங்கள் கண்களை மூடி எங்கள் தலைகளை நாங்கள் சாய்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக எங்களை அதிகமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். உம்முடைய கிருபையினாலே இந்த காலை பொழுதிலே மீண்டுமாக உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மகத்தான இந்த தருணத்துக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட வார்த்தை உம்முடையதா இருக்கிறது. அந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலிருந்து நீர் எங்களோடு நீர் பேசும். ஆமாண்டவரே, நீர் உம்முடைய தூதனை கொண்டு பிரசங்கித்த இந்த செய்தியில் இருந்து இன்றைய நாளிலே ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் வெளிப்பாடானது ஒரு தீர்க்கதரிசியிடத்திலே மாத்திரம் வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளுக்கென நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை இன்றைய நாளிலே நாங்கள் புசிக்கும்படியாக உம்முடைய ஜனங்கள் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த வார்த்தை இந்த நாளிலே எங்களை ரட்சிக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அதனாலே விசேஷமாக எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் மீண்டும் அசை போட்டு அதை பெற்றுக்கொள்ள நிச்சயமாக நீர் உதவி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நீர் எங்களுக்கு அதை ஆண்டவரே புரிய வைக்காவிட்டால் எங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலே எங்கள் யாவரும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக அடியானை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த வேளையிலே அடியானை மறைத்து நீர் மகிமைப்பட்ட ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி ஆண்டவரே நீர் நிச்சயம் காண்பிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனாலே கேட்கிற ஜனங்களும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் அவர்கள் மத்தியிலே இறங்கி வந்த ஆண்டவரே, நீர் அதை ஆண்டவரே புரிய வைப்பீர். புரிய வைக்கிற தேவனாயிருக்கிறபடினால் கோடான கோடி ஸ்தோத்திரம். அருமையான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அருமையான நேரத்திலே நீங்கள் யாவரும் அமருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே மீட்பின் இனத்தான் என்ற செய்தியின் தலையங்கத்திலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இது அருமையான ஒரு கதை. கதை என்பதை விட இது அழகான இது அழகான ஒரு காதல். அங்கே காதல் கடிதமாய், அதாவது காதல் புத்தகமாய் அது இருக்கிறது. அதே போல இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய மனவாட்டிக்காக தம்முடைய ரகசியம் காதல் கடிதங்களை இந்த நாட்களிலே அவர் வேதாகமத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதான் அருமையான தீர்க்கதரிசி சொல்ற வேளையிலே, ஒரு கணவன் வெளியூரிலே இருந்தால் அங்கே மனைவிக்காக அவன் ஒரு மடலை எழுதுகிற வேளையிலே அவன் அதிலே அங்கே நலம் விசாரிக்கிற வேளையிலே அவன் சில இடைவெளிகளை அவன் விடுவான். ஆனால் அந்த இடைவெளியில் உள்ள காரியங்களை அந்த மனைவி மாத்திரம் அவள் அறிந்திருப்பாள். ஏனென்றால் அங்கே அந்த ரகசியத்தை அங்கே அவள் மாத்திரம் அங்கே அறிந்திருப்பாள். ஏனென்றால் அவளை குறித்து அந்த கணவன் அறிந்திருக்கிறான், கணவனை குறித்து அந்த மனைவி அறிந்திருக்கிறார். அதே போலதான் இன்னைக்கு இந்த எழுதப்பட்ட வேதாகமமானது இன்னைக்கு மற்றவர்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனுடைய மனவாட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அது ஒரு வெளிப்படுத்தப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த வேதாமத்தில் இடைவெளி அந்த காரியத்திலே தேவன் என்ன நோக்கத்துக்காக எந்த காரியத்துக்காக அவர் பேசினார் என்பதை அவர்கள் மாத்திரமே அறிந்திருக்கிறார். ஆமென். ஏனென்றால் அது முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு உரிய புத்தகமாக இருக்கிறது. அதே போல இந்த நாளிலே அங்கே மீட்பின் இனத்தான் என்ற காரியத்திலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆமென். இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் பார்க்க போற காரியமானது அங்கே நியாயாதிபதிகளின் காலத்துக்கு பிற்பாடு நடந்த அங்கே ஒரு சம்பவமாயிருக்கிறது. இந்த வேளையிலே பாருங்கள், அங்கே அந்த குடும்பமானது அங்கே ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது.
பஞ்சம் ஏற்படுகிற வேளையிலே அவர்கள் எந்த வண்ணமாக அங்கே கடந்து போகிறார்கள், அந்த இடங்களில் என்ன நடக்க போறது என்பதை நாங்கள் வாசித்தோம். பாருங்கள், முதலாவது மீட்பென்றால் நாங்கள் என்ன என்று நாங்கள் பார்க்க போறோம். பாருங்கள், மீட்பென்றால் இழந்து போன ஒன்றை அங்கே மீட்டுக் கொள்வதாயிருக்கிறது. பாருங்க, அதாவது அவர் மறுபடியும் கொண்டு வருவது, அல்லது இழந்து போன ஒன்றை அல்லது அடகு கடையில் அடமானம் வைத்த ஒன்றையோ நீங்கள் என்ன செய்யறது, மீண்டும் பெற்றுக்கொள்வதுதான் அங்கே மீட்பாயிருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு மீட்பின் இனத்தான். அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இழந்து போன அந்த மனித சந்ததியை மீட்கும்படியாக இன்றைய நாளிலே எங்களுடைய மீட்பின் இனத்தானாக அங்கே வந்தார். ஆமென். பாருங்கள், அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் அதிக ஒரு நிச்சயத்தோடு எங்களுடைய உறவு முறையான அந்த இனத்தான் எங்களுக்காக இருந்து அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார். ஆமென். இஸ்ரவேலிலே ஒரு வழக்கம் உண்டு, இழந்து போனதை ஒருவன் மீட்க வேண்டும் என்றால் அவன் இனத்தானாக இருக்கவன், அதாவது உறவு முறையானாக தான் அது இருக்கவன். வேறொருவனால் அவர்கள் இழந்து போனதை மீட்க முடியாது. ஏனென்றால் அது இஸ்ரவேலுடைய சட்டமாயிருக்கிறது, அந்த தேசத்துக்குரிய சட்டம். அதே போலதான் இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே எங்களுடைய மீட்பின் இனத்தான் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் எங்களை அங்கே என்ன செய்தார், இழந்து போன எங்களை அவர் மீட்டு கொண்டார். அதே போல அன்றைக்கு என்ன நடந்தது என்றால், அந்த இஸ்ரவேலிலே ஒரு சட்டம் இருந்தது, இழந்து போனதை மீட்பதென்றால் அங்கே ஒரு இனத்தான் அங்கே வரவன். இன்னைக்கு அந்த ஸ்டோரியை தான் நாங்கள் பார்க்க போறோம். முதலாவது நாங்கள் பார்ப்போம் நகோமி. நகோமி என்றால் நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவள் யாரு, இன்பகரமானவள். நகோமி என்றால் என்ன, இன்பகரமானவள். அங்கே எலிமெலேக்கு என்றால் பாருங்கள் வழிபாடு. அப்ப அந்த குடும்பம் எப்படி இருந்தது என்றால் இன்பகரமான ஒரு வழிபாடு உள்ள ஒரு குடும்பமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், மக்லோன், கிலியோ. அங்கே மக்லோன் பாருங்கள், அங்கே மக்லோன் என்றால் என்ன என்றால் வியாதி. இரண்டாவது பாருங்க, கிலியோன் என்றால் களைப்பு அல்லது துக்கம் அல்லது வருத்தம். பாருங்கள், இன்பகரமான வழிபாடுள்ள ஒரு குடும்பத்திலே அங்கே என்ன இருந்தது, ஒரு துக்கம் இருந்தது, அங்கே ஒரு வருத்தம் இருந்தது, வியாதி இருந்தது. ஆமென். அதே போலதான் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே எங்கள் மத்தியிலே இன்பகரமான ஒரு வழிபாடு அங்கே இருந்தாலும் எங்கள் மத்தியிலே வியாதி துக்கங்கள் அங்கே இருக்கிறது. ஆனால் அது நிரந்தரம் அல்ல, ஒரு நாள் எல்லாம் அங்கே மறைந்து போகிறதா இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் தேவன் அதை எங்களுக்கு அங்கே வாக்கு கொடுத்திருக்கிறார். அழிவில்லாத அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமைக்கு அங்கே திரும்பி போகும் என்று அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால்தான் இந்த அருமையான இந்த நேரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த இன்பகரமான இந்த வழிபாடுள்ள இந்த குடும்பத்திலே அங்கே துக்கம் வியாதி அங்கே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது மக்லோம் என்றால் வியாதி, அங்கே கிலியோன் என்றால் என்ன, களைப்பு வருத்தம். ரைட். பாருங்கள், இப்படியான ஒரு குடும்பமாக அங்கே நகோமியின் குடும்பம் அங்கே இருந்தது. பாருங்கள், ஒரு நாள் என்ன நடந்தது என்றால் அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் என்ன நடந்தது, பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்படுகிற வேளையில பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு யூதன் செய்யும் முதல் தவறு தன் சொந்த நாட்டை விட்டு வெளியேறுவது. ஆமென். பாருங்கள், தேவன் அந்த தேசத்தை அவளுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் ஒரு யூதன் அங்கே வெளியேறி போவானால் அங்கே அவன் தவறு செய்கிறவனாயிருப்பான். பாருங்க, அதான் பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிட்டு ஒரு யூதன் செய்யும் முதல் தவறு சொந்த நாட்டை விட்டு வெளியேறுவது. தேவன் அவளுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு அந்த தேசம் கொடுக்கப்பட்ட போது அவன் அந்த தேசத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆமென். அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய ஒவ்வொரு சந்ததிக்கும் அது கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. ஏனென்றால் அந்த தேசத்தை விட்டு நீங்கள் கடந்து போகக்கூடாது. இன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக தேசம் என்ன, பரிசுத்த ஆவி.
இன்னைக்கு என்னதான் உங்களுக்கு வாழ்க்கையில துன்பம், பஞ்சம், அங்கே பாடு, வியாதி, வருத்தம் வந்தாலும் நீங்க இந்த பரிசுத்தாவிக்குள்ளாகவே இருக்க வேண்டும். அதாவது என்ன, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். எந்த காரியமும் தேவனுடைய அன்பை விட்டு உங்களை என்ன செய்யக்கூடாது, பிரிக்க கூடாது. ஆனால் அவங்க என்ன செய்தார்கள் பாருங்கள், அவர்கள் கோராக்கு போகும் தவறு செய்து தொல்லையில் அகப்பட்டான். ஒரு யூதன் பலஸ்தீனாவை விட்டு வெளியே செல்லக்கூடாது, அது அவனுக்கு அளிக்கப்பட்ட இடம். ஆமென். ஒவ்வொரு யூதனுக்கும் அது என்ன, இஸ்ரவேல் தேசம் அங்கே அளிக்கப்பட்டதா இருக்கிறது. என்ன காரியம் வந்தாலும் அவங்க என்ன செய்யக்கூடாது, அதை விட்டு கடந்து போகக்கூடாது. ஆனால் இங்கே நகோமியின் குடும்பம் என்ன நடந்ததுன்னா, அங்கே பஞ்சம் வருகிற வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்கள், தேசத்தை அங்கே விட்டு கடந்து போனார்கள். பாருங்கள், அவர்கள் தெரிந்து கொண்ட தேசம் என்ன, மோவாப்பா இருந்தது. நீங்க மோவாப்னா அடிக்கடி உங்களுக்கு ஒரு மோவாப் யாரு, மோவாப்புடைய சந்ததி எப்படி உருவாகின என்பதை நீங்கள் அறிவீர்கள். மோவாப் வந்து அங்கே லோத்தினுடைய பிள்ளைகளுக்கூடாக உருவாக்கப்பட்ட தன்னுடைய அங்கே லோத்தினுடைய சொந்த குமாரத்திகளினாலே அங்கே அவர்களுக்கு பிறந்த அங்கே குழந்தை கூடாக வந்ததுதான் மோவாப் சந்ததியாயிருக்கிறது. அங்கே தகப்பனுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், மதுவை அருந்த கொடுத்து குடிக்க கொடுத்து என்ன செய்தார்கள், இரு பிள்ளைகளும் அவனோடு சேர்ந்தது நிமித்தம் அங்கே பிள்ளைகள் தான் மோவாப் அம்மோனா இருக்கிறார்கள். ரெண்டும் முறை தவறி சரியான விதத்திலே வந்த ஒரு காரியம் இல்லை. ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அஞ்ஞான கொள்கை உடையவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கே போல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்கள், அநேக சபைகள், அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அங்கே காரியம் வந்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டு ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே அங்கே அஞ்ஞான கொள்கையில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இப்பொழுது மோவாபியர் முறை தவறி பிறந்த குழந்தையிலிருந்து தோன்றினவர்கள். பாருங்கள், சோதோமி அக்கினியிலிருந்து தப்பின பிறகு லோத்தின் குமாரத்திகள் தங்கள் தகப்பனுக்கு குடிக்க கொடுத்து அவனுடைய மனைவியை போல் வாழ்ந்தனர். அவர்கள் இருவருக்கும் குழந்தை பிறந்தது. அவர்களில் ஒருவனாகிய மோவாப்பியில் இருந்துதான் மோவாப்பிய ஜாதி தோன்றியது. அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கருதப்பட்டனர், ஆனால் அஞ்ஞான கொள்கையுடன் கலந்திருந்தனர். ஆமென். இன்றைக்கு போல அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த தேசத்துக்கு அங்கே கடந்து போனார்கள். ஆகவே எந்த சமயத்திலும் ஒரு விசுவாசி தேவனால் அளிக்கப்பட்ட தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அகன்று போவான் என்றால், அநேக சமயங்களில் அரசியல் இந்த தேர்தல் போன்று வருகிறது. ஒரு நல்ல மனிதனாகவே இருக்கலாம், ஆனால் அவன் இந்த இடத்தை விட்டு விலகி செல்கிறான். எனக்கு தெரிந்த ஒரு போதகர் உண்டு. அவர் நகராண்மை கழக தலைவர் தேர்தலுக்கு நின்றார். அவர் அப்படி செய்த போது தமக்கு அளிக்கப்பட்டிருந்த போதக உத்தியோகத்தை விட்டு விலகினார். சாத்தான் அவரை மேற்றுக்கொண்டார். அதாவது என்ன தீக்கர் சொல்றார் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அங்கே விலகி செல்லக்கூடாது. அதாவது நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாய் இருந்தால், உங்களுக்கென கொடுக்கப்பட்ட ஸ்தானம் அந்த கிறிஸ்தவனுடைய ஸ்தானம். நீங்கள் எந்த ஒரு உத்தியத்துக்காகவோ, இன்னைக்கு நாங்கள் இப்ப வாசித்தது போல ஒரு போதகன் ஒரு அரசியலிலே நிற்கிறதுக்காக அவன் என்ன செய்யறான், தன்னுடைய ஊழியத்தை விட்டு போனான். அதே போல இன்றைக்கு அநேகர் வந்து என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு வாழ்க்கைக்காக, திருமணங்களுக்காக, படிப்புகளுக்காக அல்லது இடம்பெயர்வுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே பணத்துக்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காக தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுப்பார். ஆனால் ஒவ்வொரு ஜூதனும் எப்படி ஒரு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு கடந்து போகக்கூடாதோ, அதே போல இன்றைக்கு ஆவிக்குரிய மனிதராகி இன்றைக்கு தேசம் பரிசுத்தாவியை விட்டு ஒவ்வொரு மனிதனும் அவன் என்ன செய்யக்கூடாது, கடந்து செல்லக்கூடாது. அதாவது என்ன, தேவனுடைய வார்த்தையை விட்டு அவன் கடந்து செல்லக்கூடாது. அவனுடைய ஸ்தானத்திலே அவன் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். பாருங்கள், எந்த கிறிஸ்தவனுக்கும் அளிக்கப்பட்ட இடங்களை விட்டு அகன்று சென்றால் நல்லது. இன்று இரவு சென்று நீங்கள் பாருங்கள், நீச்சல் குல அறையிலே பையன்களோடு சிறிது நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்க போகிறேன். சிறு மது அருந்துவதனால் பாதகம் ஒன்றுமில்லை என்று கூறுவாயானால்
நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து விலகி செல்கிறீர்கள், திரும்பி வாருங்கள், தொல்லைக்கான உங்கள் வழியை நீங்களே அமைத்துக் கொள்கிறீர்கள். ஆமே. உங்களுடைய ஸ்தானம் என்ன? நீங்க எந்த நிலையிலிருந்து என்ன செய்யக்கூடாது? விலகி போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. எந்த சூழல், எந்த சந்தர்ப்பமாயிருந்தாலும் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேணும். பாருங்கள், அவர்கள் இன்பகரமான அங்கே வழிபாடுள்ள ஒரு குடும்பமாயிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே வியாதியல் வருத்தங்கள் இருந்தது. ஆனாலும் தேவன் ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மோவாப்புக்கு போற வேளையிலே அவர்கள் 3 பேரும் அங்கே மரித்து போகிறார். மரணம் ஆள்கையை செய்கிறது. ஏனென்றால் அதே போலதான் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இருக்கிற வேளையில எல்லாமே இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, நாங்க நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கு. அது நல்லது. ஆனா நீங்கள் கிறிஸ்தவர்களா ஆகிற வேளையிலே உங்களுக்கு துன்பங்கள் வரும். நீங்கள் நல்லாகவே இருக்கிறீர்கள் என்றால் அங்கே ஏதோ ஒரு காரியம் தவறுண்டு. ஏனென்றால் வேதம் அந்த வண்ணமாக நீங்கள் வேத பக்தியா இருக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். வேதம் சொல்லி, என் நாமத்தை நிமித்த எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், உங்களை வீணான குற்றஞ்சாட்டுவார்கள், பொய்யான காரியங்களை உங்கள் மீது சுமத்துவார்கள், அநேக துன்பங்கள் உங்களுக்கு வரும். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள். அதே போலதான் இந்த குடும்பம் அங்கே தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறார்கள், இன்பகரமாய் இருந்தார்கள், வழிபாடு உள்ளவர்களாய் இருந்தார்கள் அங்கே. ஆனாலும் வியாதியும் துக்கம் வருத்தம் இருந்தது. ஆனாலும் தேவன் மரணம் ஆளுகை செய்யாதபடி காத்திருந்தார். அதே போலதான் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இருக்கிற வேளையில ஒருவேளை உங்களுக்கு வியாதி அனுமதிக்கப்படலாம், வருத்தங்கள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களை மரிக்காதபடி, தேவனை விட்டு விலகாதபடி, ஆவிக்குரிய மரணம் எய்யாதபடி தேவன் உங்களை காத்துக் கொள்கிறார். நீங்கள் தவறு செய்து கடந்து போகிற வேளையிலே அங்கே என்ன செய்யறது? அங்கே மரணமானது அது முழுவதும் ஆள்கு. மரணம் என்றால் என்ன? நித்திய பிரிவினையாயிருக்கு. அப்ப பாருங்கள், இது என்ன நடந்தது? இவர்கள் வெளியே போனார்கள். என்ன செய்தது? மரணம் ஆளுகை செய்தது. பாருங்கள், 57வது பந்தில் சொல்றார், ஓ மற்ற பெண்கள் புகை பிடிக்கிறார்கள், நானும் ஒரு சிகரெட்டை புகைத்து பார்க்கிறேன், நீங்கள் இடத்திலிருந்து விலகி விட்டீர்கள். ஆமே, அவர்கள் செய்கிறார்கள் என்று நீங்கள் செய்வதனால் என்ன நடக்கிறது? நீங்கள் விலகி விட்டீர்கள். அப்படி செய்யாதீர்கள், உங்கள் சொந்த இருப்பிடங்களிலே நிலைத்திருங்கள். ஆமென். நீங்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய அங்கே ஸ்தானத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். எது காரியம் சம்பவித்தாலும், என்ன பஞ்சம் ஏற்பட்டாலும், என்ன துக்கம் ஏற்பட்டாலும், என்ன வருத்தம் ஏற்பட்டாலும், என்ன காரியங்கள் அங்கே இழந்து போனாலும் அதிலே நிலைத்திருங்கள். ஆமென். ஏனென்றால் நிச்சயம் தேவன் அதை நிறைவேற்றுவார். அதனால்தான் யோபு என்ன செய்தான்? எல்லாமே இழந்து போனது, அவனுடைய சரீரமும் என்ன செய்தது? எல்லாமே உருகுலைந்து போனது. ஆனாலும் அவன் தேவனையே நம்பிக்கொண்டிருந்தான். தேவன் என்ன செய்தார்? திரும்ப அளித்தார். ஆமென். அதே போலதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவன் தேவனை அவன் அஸ்திவாரமாக வைத்து அவன் நிலை நிற்கிற வேளையிலே எது இழந்தாலும் தேவன் அதை திரும்பி கொடுக்கிறவராயிருக்கிறார். நகோமி பஞ்சத்தின் காரணமாக தன் வீட்டை விட்டு வெளியே ஆகாரம் தேடி மோவாப் தேசத்துக்கு சென்றால் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஏனெனில் மற்றவர்கள் ஜூதாவில் உள்ள பெத்லேமில் தங்கியிருந்தார்கள். பெத்லேம் என்றால் தேவனுடைய வீடாயிருந்தது. ஆமென். அது என்ன? பெத்லேம் என்றால் தேவனுடைய அப்பத்தின் வீடாயிருந்தது. ஆனால் இங்கே பஞ்சம் வருகிற வேளையில என்ன செய்கிறார்கள்? வெளியே போனார்கள். இன்னைக்கு அதே போலதான் அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் கிடைக்காவிட்டால் அவர்கள் என்ன செய்கிறார்? வெளியே போகிறார். இது வேதனைக்குரியது. ஆனால் நீங்கள் உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் எந்த காரியத்துக்காகவும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? தேவனை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். பாருங்கள், துதிகளின் வீடு, அவர்கள் அங்கு வசித்தனர். அவள் தன் கணவனுடன் வெளியேறினாள். அவளுடைய 2 குமாரர்களும் மோவாபிய பெண்களை மணந்தனர். ஏதாவது நடக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தால் அது அப்படியே நடந்து தீரும். பாருங்கள், தேவன் ஒரு காரியத்தை செய்தே ஆக வேண்டும் என்றால், தேவன் ஒரு தீர்மானம் செய்தால் அதை என்ன செய்ய வேண்டும்? நடந்தே ஆக வேண்டும். ஆமென். அதை என்ன செய்யலாம்? எந்த மனிதனும் தடை செய்ய முடியாது. ஆமென்.
ஆகையால் தான் நான் முன்குறித்தல், தேவனுடைய முன்னறிவு ஆகியவைகளில் நிச்சயம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அதான் முன்குறித்தலாயிருக்கிறது. அதான் நான் அதுகளிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். பிறகு மரணம் குடும்பத்தை தாக்கினதாக நாம் காண்கிறோம். அப்பொழுது அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகின்றனர். குமாரர்கள் மரிக்கின்றன. 2 பையன்களும் இறந்து விட்டன. தகப்பனும் இறந்து விட்டான். நகோமி ரூத்துடன் ஒர்பாலுடன் புறப்படுகிறாள். பாருங்கள், இன்று காலை அங்கே தீர்க்கதரிசி என்ன, இன்று காலை நகோமியை வைதிக சபையாகிய யூத சபைக்கும், அங்கே அவர் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, நகோமியை அவர் என்ன செய்யறாருன்னா யூத சபைக்கு அங்கே ஒப்பிட்டு பேச போறார். அங்கே ரூத்தை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் சபைக்கு, இன்றைக்கு இந்த காலத்தின் அங்கே மனவாட்டி சபைக்கு அவர் ஒப்பிடுகிறார். ஆனால் அங்கே ஒருபாலை அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த மாமிச பிரகாரமான சபைக்கு அங்கே அவர் என்ன செய்கிறார், அங்கே ஒப்பிடுகிறார். பாருங்கள், அதனால்தான் அங்கே நகோமி வைதிக சபை, அதாவது வைதிக யூத சபைக்கும், அங்கே ரூத் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் சபைக்கும், அதாவது இன்னைக்கு விசுவாசிகளுக்கு, அதாவது மனவாட்டிக்கு அங்கே ஒப்பிடுகிறார். ஆனால் ஒருபாலை மாமிசமான அங்கே சபைகளுக்கு அவர் ஒப்பிடுகிறார், அதாவது ஒருபாலை போல. பாருங்கள், இன்னைக்கு ரூத்தினுடைய 4 காரியங்களை நாங்கள் பார்க்க போறோம். அவள் ரூத் என்ன செய்தாள்? முதலாவது தீர்மானம் செய்தாள். இரண்டாவது அவள் என்ன செய்தாள்? சேவை செய்தாள். மூன்றாவது காரியம் அவள் என்ன செய்தாள்? இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டாள். 4வது காரியம் அவள் பலனை பெற்றுக்கொண்டாள். ஆமென். பாருங்கள், முதலாவது அவள் என்ன செய்தாள்? தீர்மானம். இரண்டாவது அவள் என்ன செய்தாள்? சேவை செய்தாள். மூன்றாவது காரியம் அவள் என்ன செய்தாள்? இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டாள். 4வது காரியம் அவள் என்ன செய்தாள்? பலனை கொண்டுகொண்டாள். அதுதான் உண்மையான விசுவாசிகளுடைய ஸ்தானமாய் இருக்கிறது. ஆமென். பாருங்கள், அதான் தீர்க்கதரிசி என்ன சொல்றார் என்றால், இப்பொழுது அந்த வரலாற்றிலே ஒரு நேரம் வருகிறது, ரூத் சபைக்கு அல்லது கிறிஸ்தவனுக்கு அடையாளமாய் இருக்கிறார். பாருங்க, ஒரு ரூத் என்ன, அந்த தேசத்துக்கு அடையாளமாகவும், அவள் என்ன செய்றார்? சபைக்கு அடையாளமாகவும், ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளமாகவும் இருக்கிறார். அதே போலதான் தீர்க்கதரிசி என்ன சொல்றார் என்றால், ஒரு கிறிஸ்தவன் அவன் யாருக்கு அடையாளம்? ஒரு சபைக்கு அடையாளம். அவன் ஒரு தேவனுக்கு, அங்கே கிறிஸ்தவனுக்கு அடையாளம் ஆயிருக்கிறான். ஏனென்றால் பாருங்கள், அங்கே கிறிஸ்தவன் சரீரம் முழுவதற்கும் பிரதிநிதியாக விளங்குகிறான். நீங்கள் நான் ஒரு சாதாரண அங்கத்தினர் மாத்திரம் எனலாம், அதனால் பரவாயில்லை. நீங்கள் கிறிஸ்தவன் என்னும் பெயரை சூட்டிக் கொள்ளும் போது கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் பிரதிநிதியாயிருக்கிறீர்கள். ஆமென். அதனால்தான் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக அழைக்கப்படுகிற வேளையிலே நீங்கள் கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் சபையினுடைய பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்தவன் என்ற ஸ்தானத்திலே இருக்கிற வேளையில். அதனால் தான் நீங்கள் நினைக்கலாம், இல்லை நான் எப்படியும் இருக்கலாம். இல்லை, நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு ஸ்தானத்துக்கு வருகிற வேளையிலே நீங்கள் ஒரு சபையின் பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். அங்கே கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். அதனால் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சி மிகவும் அவசியமாக இருக்கிறது. அவன் சாதாரணமாக எப்படியும் அவன் ஜீவிக்க முடியாது. நீ ஒரு கிறிஸ்தவன் என்று ஸ்தானத்துக்குள்ளே வருகிற வேளையிலே நீ கிறிஸ்துவாக நீ ஜீவிக்க வேண்டியவனாக இருக்கிறாய். அதனால் தான் நீ அந்த ஸ்தானத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டியவனாயிருக்க. பாருங்கள், நீங்கள் சொல்லுகிற காரியம், நீங்கள் கிறிஸ்தவன் என்றும் பெயரை சூட்டிக் கொள்ளும் போது கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் பிரதிநிதியாயிருக்கிறீர்கள். நீங்கள் அதன் பிரகாரம் வாழ வேண்டும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க ஒரு சபையில நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த சபையினுடைய பிரதிநிதியா இருக்கிறீங்க. நீங்க செய்த ஒரு தவறு அந்த சபையினுடைய செய்தியையும் அந்த சபையையும் அங்கே பாதிக்கிறதாய். அது மாத்திரமில்லை, அதுக்கு மேலாக கிறிஸ்துவை அது பாதிக்கிறதாய். அதனால்தான் இன்னைக்கு கலப்பான காரியங்கள், உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே நுழைந்தவர்களுக்காகவும், இன்னைக்கு அதிக சம்பாதித்தியம் பெற்றுக்கொண்டு அதிகமாக வளர வேண்டும் என்று அங்கே இருக்கிற ஒவ்வொரு அங்கே ஊழியக்காரர்களாலும் ஜனங்களாலும் இன்னைக்கு என்ன செய்யறது? கிறிஸ்தவமானது இன்னைக்கு மங்கி போய் இன்னைக்கு அது ஒரு அங்கே கேலி செய்கிற ஒரு காரியமாக இருக்கு. ஆனாலும் தேவன் சொல்றார், என்ன செய்றார்? அவனை எந்திர கல்லை அங்கே கட்டி சமுத்திரத்திலே போடுவது அவனுக்கு நலமாயிருக்கு.
ஒருவனுக்கு இடரலாய் இருக்கிறவன். அதே போல தேவனுடைய காரியத்துக்கு ஒருவன் இடரலாய் இருக்கிறவன தேவன் நிச்சயமாக அங்கே அவர் என்ன செய்வார்? ஆக்கினைக்கு அங்கே உட்படுத்துவார். அதனால்தான் நீங்கள் கவனமாக இருக்கவன். அதனால பாருங்கள், நீங்கள் அதன் பிரகாரம் வாழ வேண்டும். நீங்கள் நட்புள்ள மனிதர்களாக ஸ்திரீகளாக வாழ வேண்டும். உலகத்தின் காரியங்களை செய்யவே செய்யாதீர்கள். ஏனெனில் பரலோகத்தின் கண்களும் பூலோகத்தின் கண்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கலாம், நீங்க ஒரு கிறிஸ்தவனாகி நீங்க நடித்து கொண்டு ஒரு காரியமா இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம் ஒரு கண்ணும் பார்க்கல. ஆனா நீங்க நினைக்காதீங்க, உலக கண்ணும் பார்த்து கொண்டிருக்கிறது, தேவனுடைய கண்ணும் உங்களை பார்த்து கொண்டிருக்கு. நீங்க நினைக்கல. அதனாலதான் சொன்னீங்க, அந்த கரத்துல நீங்க இருட்டு அறையில நீங்க செய்யற ஒவ்வொன்றையும் தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவா. அதனால்தான் நீங்க என்ன நினைக்காங்க, நீங்க ஒரு கிறிஸ்தவனுடைய வேடத்தை நீங்க அணிந்து கொண்டு நீங்க சுற்றி தெரிந்து தேவனுடைய காரியங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அவமானத்தை கொண்டு வருகிறவர்களா இருக்கிறீர்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அதை செய்யக்கூடாது. அதனாலே இந்த மேலான இந்த செய்தியை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனாலே அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இந்த காலத்திலே அதிக சாட்சிகளாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும். தேவன், ஏனென்றால் தேவனும் உலக கண்ணுவங்களை பார்த்து கொண்டிருக்கு. நீங்க கிறிஸ்தவனாக ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிற வேளையிலே நீங்க தேவனுடைய பிரதிநிதி ஆகிறீங்க. பாருங்க, தேவனுடைய நீங்க பிரதிநிதியாக இருக்கிறீங்க, சபையினுடைய பிரதிநிதியாக இருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க ஒரு தவறு செய்கிற வேளையிலே அது முழு கிறிஸ்தவத்தையும் பாதிக்கிறதாய். அப்படியானால் நீங்கள் அந்த குற்றவாளியாக ஆகிற வேளையிலே அதற்கான நீங்க தண்டனையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் பாருங்க, ரூத் சபைக்கும் ஒரு கிறிஸ்துக்கும் அடையாளமாக இருக்கிறார். இன்னைக்கு அவள் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள். இன்னைக்கு அதை தான் நாங்க பார்க்க போறோம். அதனால்தான் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு கிறிஸ்தவன் என்று முறையில நீங்க மறுபடியும் பிறந்து வருகிற வேளையிலே நீங்க கவனமா வைத்துக் கொள்ளுங்க. நீங்க தேவனுடைய பிரதிநிதியாகவும் சபையினுடைய பிரதிநிதியாகவும் கிறிஸ்தவனுடைய பிரதிநிதியாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனாலே உங்களுடைய வாழ்க்கை உத்தமமாக இருக்க வேண்டும், உங்களுடைய நடைகள் உத்தமமாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை முறைகள் சாட்சியாக இருக்கணும். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துறவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் மேலான செய்தியை கொடுத்து எங்களுக்கு அங்கே தெளிவூட்டி கொண்டு இருக்கிறார். பாருங்க, பூலோகத்தின் கண்களும் இவை அனைத்தும் நீங்கள் கிறிஸ்துவர்களாக நடந்து கொள்கிறீர்களா என்று காண உங்களே நோக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பலவீனமாய் இருந்த போதிலும், நீங்கள் எவ்வளவு சிறியவராய் இருந்த போதிலும் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். ஏனெனில் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர். ஆமென். ஏனென்றால் நீங்க சிறியவர்களா இருக்கலாம், தாழ்ந்தவர்களா இருக்கலாம், பழையவர்களா இருக்கலாம். நீங்க கவலை கொள்ள வேண்டாம். நீங்க அறிந்து கொள்ளுங்க, நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன். அதான் திகர்சி ஒரு அடிமையுடைய கதை அவர் சொல்லுகிற வேளையிலே, ஒரு நாட்டிலே ஒரு அடிமையுள்ள அங்கே தேசத்திலே அந்த நாடு அடிமையாக்கி அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மாத்திரம் நிமிர்ந்து நடந்து கொண்டிருந்தான். அவருடன் அந்த எஜமான் அங்கே கேட்கிறான், இவன் யார் என்று கேட்கிறவன் சொல்றான், நாங்கள் ஒரு தேசத்தில் இருந்து அவனை அடிமையாக கொண்டு வந்தோம். இவன் அந்த தேசத்திலே இவன் வந்து அந்த நாட்டினுடைய அங்கே ராஜாவுடைய மகனாயிருக்கிறான். அதனாலதான் அவனுடைய சுபாவம் மாறுது. அவனை அடிமையாக கொண்டு வந்து அந்த தேசத்தில் அடிமையாக வேலை வாங்கினார். ஆனால் அவன் அந்த நாளிலே அவன் எப்படி ராஜாவுடைய மகன் கம்பீரமாக அவன் தலை நிமிர்ந்து எதற்கும் பயப்படாமல் நடந்து போகிறது போல அவன் வளமையாக அப்படி நடந்து வந்த அவனுடைய சுபாவமாக இருந்தபடினால் வேறொரு தேசத்துக்குள்ளே அவனை கொண்டு வந்து விட்ட வேளையிலும் அவன் அந்த வண்ணமாகவே நடந்தான். அதே போலதான் நீங்க சொல்ல, அதே போலதான் இந்த பூமியிலே நீங்க சிறியவர்களா இருக்கலாம், தாழ்ந்தவர்களா இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனால் நீங்கள் கம்பீரமாய் நடப்பீர்கள். ஏனென்றால் உங்களை காவல் காக்க தூதர்கள் இருக்கிறார்கள், உங்களை கண்காணிக்க தேவன் அங்கே உண்டு. அதே நேரத்தில் அன்றைக்கு சாராளை அங்கே தொடாதபடி அன்றைக்கு தேவனை இறங்கி காத்தது போல இன்றைக்கு உங்களை காக்க தேவன், அதே தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து அப்பொழுது உங்களை அறியாமலே அந்த நிலையிலே நீங்கள் நடந்து போவீர்கள். ஏனென்றால் அந்த பலம் உங்களோடு இருக்கும். ஆமென். ஏனென்றால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதே போலதான் நாங்கள் இந்த உலகத்திலே நடந்து போகிற வேளையிலே மற்றவர்கள் அதை கண்டு ஒரு மனிதனை
கண்டு தூர போகிற வேளையிலே நாங்கள் அதை குறித்து கவலை கொள்ளவில்லை, அந்த காரியத்தை குறித்து பயப்படவில்லை. ஏனென்றால் எங்களோடு தேவன் அங்கே இருக்கிறார். தேவன் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை தொடாது என்று அவர் கட்டளை இருக்கிற வேளையிலே எந்த மனிதன், எந்த காரியம், எந்த கண்ணுக்கு தெரியாத எந்த காரியம் அதை செய்ய முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இதுதான் ரகசியமாயிருக்கும். அப்ப பாருங்க, நீங்க யார்? இந்த வேளையிலே நீங்க யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களா? நான் அங்கே அறிந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் யார் என்பதை வேதாகம் அங்கே சாட்சி கொடுக்கிறது. எங்களுடைய கிரியைகள் நாங்கள் யார் என்று அங்கே சாட்சி கொடுக்கிறது. எதை நாங்கள் விசுவாசிக்கிறோமோ அது எங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென். பாருங்கள், அதுதான் தேவனுடைய திட்டம் என்று அறியாமல் எத்தனை முறை இஸ்ரவேல் அப்படி செய்கிறார்கள். பாருங்கள், மன்னிக்கோ 65 சொல்றார், அவள் வருத்தத்துடன் அவள் கணவன் இறந்து போனான், குமாரனும் இறந்து போனான், தன் 2 மருமகளோடு திரும்பி வருகிறாள். அவள் அவர்களை திரும்பி பார்த்து, நீங்கள் ஏன் என்னுடன் வருகிறீர்கள்? உங்களுக்கு தொல்லை என்று வேறொன்றும் இருக்காது. கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாயிருக்கிறதினால் எனக்கு விசனம் இருக்கிறது என்றால். ஆமென். அங்கே அதே போலதான் சொல்றார். இன்னைக்கு அநேகர் அப்படி நினைக்கிறார். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்களா? அப்படி நினைக்கிறார். நகோமி அவள் என்ன நினைத்தாள் என்றால், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாயிருக்கிறது அவள் நினைத்தாள். ஆனால் நீங்க ஒன்றை மாத்திரம் நீங்க அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அது தீமை என்ற ஒன்றுமே அங்கே இல்லை. மரணம் சம்பவிக்கலாம், எது சம்பவிக்கலாம், அது எது இழந்து போகலாம். ஆனால் தேவன் என்ன சொன்னார்? நான் மீண்டும் அழிப்பேன். அதனால்தான் யோபு மரிச்சு போனான். பிள்ளைகள் மறிப்ப தேவன் மீண்டும் அங்கே கொடுத்தார். அதே போல இந்த காலத்திலே உங்களுடைய காரியங்கள், மரணம் காரியம் சம்பவிக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்வார்? திரும்ப அழிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அதே போலதான் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே அவர் உச்ச நிலையில இருக்கிறவழியில பிள்ளை மறிக்கிறது, மனைவி மறிக்கிறது, உறவு முறை எல்லாமே மறிக்கிறது. எல்லாரும் அவரை தூசித்தார்கள், இவன் ஒரு தவறான மனிதன் என்பதை காண்பித்தார்கள். ஆனால் தேவன் அங்கே தரிசனத்திலே காண்பித்தால் அவள் உயிரோடு இருக்கிறதாக. ஆமென். ஏனென்றால் நான் திரும்ப அழிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் உங்களை விட்டு இழந்து போகலாம், எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில மரணம் சம்பவிக்கலாம். நீங்கள் ஒன்றையும் கவலை கொள்ளாமல் தேவனை எந்த நிலையிலே நீங்கள் விசுவாசித்து நடந்தீர்களோ அதே நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருங்கள். ஏனென்றால் தேவன் வாக்கு கொடுத்தார், திரும்ப அழிப்பேன் என்று. ஏனென்றால் அவருடைய வாக்குத்தத்தம் வந்தவன். அதனாலதான் எந்த பாடுகளும் எந்த தொல்லைகளும் ஜோபுடைய வாழ்க்கையிலே ஜோபுவை அசைக்கவில்லை. ஏனென்றால் அவன் உறுதியாயிருந்தார், தேவன் எனக்கு அதை திரும்ப அளிப்பார். இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு அது இருக்க வேண்டிய காரியமாயிருக்கிறது. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அது இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த நாளிலே தேவன் எங்களை போஷித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் கிருபையாக எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் எளிமையிலே கிரியை செய்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். பாருங்கள், வெளியே அழுகையின் சுவர், அதான் அங்கே தீர்க்கதரிசி அது தேவனுடைய திட்டம் என்று அறியாமல் எத்தனை முறை இஸ்ரவேல் அப்படி அங்கே நினைக்கிறது. இன்னைக்கு இஸ்ரவேல் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் அது நடக்குதுன்னு தெரியும். ஆனா தேவன் அது ஒரு நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறார். அதான் தீர்க்கதரிசி வெளியே அழுகையின் சுவர் இன்னும் அங்கே இருக்கிறது. தேவாலயத்தின் பழைய கற்களை பொறுக்கி அவர்கள் அந்த சுவற்றை கட்டினார்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தீங்கன்னா அங்கே 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 புரஜாதியினாலே எதிரிகளினாலே அங்கே தரமாட்டமாகின அந்த கற்களை கொண்டு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அழுகையின் சுவர் என்று ஒன்று கட்டியிருக்காங்க. அதை நீங்க இன்னைக்கு பாப்பீங்கன்னா அவங்க அழுது 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 அவருடைய கண்ணீரினால அதை என்ன செய்யறது? தடவி தடவி அழுது அந்த கண்ணீரினால அது இன்றைக்கு பாப்பீங்கன்னா அது அவ்வளோ பொலிசா இருக்கு, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஏனென்றால் அவங்க என்ன செய்றாங்க? தங்களுடைய காரியத்துக்காக அவங்க என்ன செய்றாங்க? வேதனைப்பட்டு அழுது அழுது அது என்ன செய்யறது? அவ்வளோ பொலிசாக இருக்கிறது. தேவாலயத்தின் பழைய கற்களை பொறுக்கி அவர்கள் சுவற்றை கட்டினார்கள். ஆகவே யெகோவாவே என்று யெகோவாவை நோக்கி கெஞ்சி கதறுகின்ற அந்த ஜூத கரங்களினாலும் கண்ணீரினாலும் அது வலுவழுப்பாக தேய்ந்து காணப்படுகிறது. அவருடைய நேரம் சமீபித்து விட்டது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள்.
பாருங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க? அறியாம இருந்து அவங்க என்ன செய்யறாங்க? செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவன் எங்கள் நிமித்தம் அவர்களை அங்கே குருடாக்கினார். ஆமென். அதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய நேரம் சமீபத்து விட்டது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கின்ற அழுகையின் சுவர் கட்டப்பட்டுள்ள கற்களை கொண்டு ஒரு காலத்திலே உடன்படிக்கை பெட்டியின் வாசஸ்தலம் கட்டப்பட்டிருந்தது. தாவீது ராஜா இந்த கற்களை நோக்கி பார்த்தான். யெகோவாவே, நீரே எங்கே என்று அவன் கதறுகின்றான். பாருங்கள், அவருடைய ராஜா, அவருடைய மீட்பர் விரைவில் திரும்பி வருவார் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கின்றன. அவர்கள் சிறிது காலத்துக்கு புறம்பாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? புறம்பாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தேவன் இந்த கிருபையின் காலத்திலே அவருடைய பிரஜாதிகளோடு அவர் என்ன செய்கிறார்? இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நகோமி, கர்த்தருடைய கை எனக்கு என் மருமகளுக்கு விரோதமாயிருக்கிறது. தேவன் என்னை புறம்பாக்கி விட்டார். நான் புறம்பாக்கப்பட்டவள். நான் புறம்பாக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்தேன் என்று தெரியவில்லை என்று வியந்தாள். இன்னைக்கு அநேகரை போல ஒரு காரியம் என்ற வேளையிலே இன்னைக்கு சில கிறிஸ்தவங்களை பார்க்கிறவில்லை. அதான் ஒரு கவலை. என்னன்னா, ஒரு காரியம் வந்தோம்னா அவங்கள்ட்ட அவிசுவாசமான வார்த்தை வந்து, ஏன் இது சம்பவிச்சதோ தெரியாது, என்னத்துக்காக இது சம்பவித்ததோ தெரியாது, ஏன் இது நடந்தது, நான் சரியாதான் நடந்தது. நீங்க அப்படி பேச தேவை. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அதோடு முற்று பெற்றது. கர்த்தர் எனக்காக ஒன்றை செய்கிறார். கர்த்தர் ஏதோ ஒன்று அங்கே காரியத்துக்காக அதை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுற வசனங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அவிசுவாசமான வார்த்தைகள் உங்கள் மத்தியிலே வரக்கூடாது. அதே போலதான் நகோமி என்ன செய்கிறார்? கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாயிருக்கிறது, உங்கள் நிமித்தம் எனக்கு விசனமாய் இருக்குது என்று அவர் சொல். ஆனால் சகோதரனே, சவுலியே, இன்னைக்கு வேதாமானது திஷ்டாங்கமாக வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கும் எனக்கும். அதே போல நாங்கள் அதை இந்த பேச்சை பேசக்கூடாது. ஒரு காரியம் நடக்கிறதா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அது ஏன், நான் நல்லாதான், ஏன் இது நடக்க வேண்டும்? விசுவாசத்தை குறித்து நாங்கள் பேசுகிற வேளையிலே ஏன் இந்த காரியங்களுக்கு சம்பவிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் எப்பொழுதும் தேவன் நல்லவர் என்பதாகவே நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். எப்பொழுதும் தேவன் நல்லவர் என்பதை நாங்கள் பறைசாற்ற வேண்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க நடக்கும்போது கல் அடிக்குதா? கர்த்தாவே உமக்கு நன்றி. இதுதான் ரகசியமாயிருக்கிறது. உங்களுக்கு சோதனை வருதா? ஆமென், கர்த்தாவே உமக்கு நன்றி. அதுதான் காரியமாயிருக்கு. ஏனென்றால் தேவன் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு அது செய்கிறவராயிருக்கு. ஏனென்றால் தேவன் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் எங்களுக்காகவே யாவையும் அவர் செய்து முடித்த தேவனாயிருக்கிறார். ஆதாமை ஏவாளையும் கொண்டு வருவதற்காக, ஒரு மனிதனை நான் படை உண்டாக்குவதற்காக அவர் என்ன செய்தார்? அவர்களை கொண்டு வருவதற்கு முன்பாகவே இந்த வானத்தையும் பூமியை அவர் சிருஷ்டித்து சகல மரங்கள், கொடிகள், ஜீவ வச்சு எல்லாமே உண்டாக்கின பிற்பாதான் மனிதனை அங்கே வைத்தார். ஏனென்றால் அவனுக்கு எல்லாமே தேவை என்பதை அவர் அறிந்து. அதே போலதான் இன்றைக்கு எங்களுடைய மெய்யான தகப்பனாக அவர் இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் உடைய கவலை எல்லாமே அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லு. ஆமென். பாருங்கள், தேவன் தமது வகுக்கப்பட்ட திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நகோமிக்கு தெரியாது தேவன் தம்முடைய திட்டத்தை நடப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி ரூத்தை உள்ள கொண்டு வரணும், அந்த சந்ததி கூட எப்படி இயேசு கிறிஸ்து வரணும் என்பதை அவள் அறியவில்லை. ஆமென். அதே போலதான் அநேக மனிதர்கள் அறியாமல் தேவன் ஒரு காரியத்தை நன்மையாக செய்து கொண்டு தேவன் தம்முடைய திட்டத்தை அங்கே நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், தேவன் வகுக்கப்பட்ட திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருந்தார். தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அது என்னவாயிருந்தாலும் சரி. ஆமென். பாருங்கள், நகோமி மருமகளிடத்தில், நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போய் அங்கே இளைப்பாருங்கள். உங்கள் கணவன்மார் இறந்து விட்டார்கள். நீங்கள் இன்னும் அழகுள்ள இளம் பெண்களாய் இருக்கிறீர்கள். திரும்பி போங்கள். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அவ்விடத்துக்கு திரும்பி சென்று இளைப்பாறுதலை கண்டடையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக என்று அவள் சொல்றான். அவள் என்ன, திரும்பி போங்க, உங்கள் நிமித்தம் எனக்கு விசனமாயிருக்கன்னு அவள் நினைக்கிறான். சௌரனே சௌரி அப்படி நினைக்காங்க. தேவன் நல்லவர் ஆயிருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தி கேட்டோன்னு உங்களுக்கு ஒரு பெரிய சோதனை அவன் கொண்டு வருவான். எனக்கு அதை செய்யறான். ஆனா அவன் அங்கே வெட்கப்பட்டு போனான். அவன் என்னத்தை கொண்டு வர்றானோ நான் 1000 முறை அதை சொல்ல நான் விரும்புகிறேன். ஏனென்றால் கர்த்தர் நல்லவராகவே. அதே போல இந்த காரியத்துக்கு நீங்க ஆமென் என்று சொன்னா அவன் திரும்பவும் ஏதாவது கொண்டு வருவான். ஆனா நீங்க அப்பயும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவராயிருக்கிறார்.
பாருங்க, நகோமி நான் வயது சென்றவள், எனக்கு குழந்தை பிறக்காது, அப்படி நான் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் அதனால் பயன் என்ன பயன்? அவர்கள் பெரியவர்களாக மட்டும் நீங்கள் பொறுத்திருக்க முடியாது என்றால், அது அந்த காலத்தில் இருந்த சட்டம். ஏனென்றால் யூத சட்டம் நீங்க அறிவீங்க, ஒரு 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 ஆண் அங்கே ஒருவன் விவாகம் பண்ணி அவனுக்கு ஒரு புத்திரன் குழந்தை இல்லாமல் மரித்து போனா அந்த பெண்ணுக்கு அவனுடைய சகோதரன் விவாகம் பண்ணுவது யூத சட்டத்தின்படி முறைமையாயிருந்தது. அதனாலே நகோமிக்கு 2 பிள்ளை இருந்தார்கள். அந்த பிள்ளையில 2 பிள்ளைகளும் மறுத்தார்கள், 2 பிள்ளைகளும் இளமையாக இருக்கிறார்கள். இப்ப நகோமிக்கு இன்னொரு பிள்ளை இல்லை. அவள் என்ன கணவனும் இறந்து விட்டால், இனிமேல் அவள் விவாகம் பண்ணினாலும் அதுக்கு பிற்பாடு அவர்கள் வளர்ந்து வந்து 18 வயதிலே அவளுக்கு கொடுப்பதென்றால் அவர்கள் இன்னும் அதிக காலம், அதே நேரத்தில் ரூத்துடைய அங்கே ஒருபாளுடைய வயதும் என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்ப அதனால அவள் என்ன செய்யறாள், அந்த காரணத்தை காட்டுறாள். ஏனென்றால் இவங்க என்ன செய்யறா, மாமியை விட்டு போகாம இருக்கிறாங்க. அதனால அவள் என்ன செய்கிறார்கள், ஒருவேளை என்ன நம்பி வருகிறதுனால இவர்களுக்கு ஏன் தேவன் செய்தார் என்று அவளுக்கு ஒரு விசனமா இருந்தது. அதனால அவள் என்ன சொல்றா, உங்களோட தாய் வீட்டுக்கே போங்க, நீங்க உங்களோட தேவனிடத்திலே திரும்பி போங்க, கவனமாக்களுக்கு அவங்க திரும்பி போங்க. பாருங்க, அந்த காலத்தின் சட்டம். அதாவது ஒருவன் மரித்திராய், அதனால 71வது பந்தியில் ஒருபால் ஒரு காலத்தில் தொடங்கின வெதுவெதுப்பான சபைக்கு அவள் வழி நெடுக செல்லாத சபைக்கு அடையாளமாயிருக்கு. அவள் ஒருபால் என்ன செய்யறாள், அப்படி ஒரு காரியத்தை கேட்டோன்னே, ஏனென்றா முதல் தரம் நீங்க போங்கன்னு சொன்ன வேளையில் அவங்க இருவரும் என்ன செய்யறாங்க, அழுது. நீங்க வேதத்தை பிரவாசிங்க, நேரம் போற பெண்ணா பிரசங்கிக்கல பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க, நீங்க முதலாவது முறை அவள் சொல்றாள், நீங்க இருவரும் போங்க, உங்களுடைய தாய் வீட்டுக்கே திரும்பி போங்கன்னு இருவரும் அழுகிறாங்க. இல்ல, நான் உம்மோடு கூட உங்களுடைய தேசத்துக்கு வா. ஆனா 2வது காரியத்தில் அவள் விவரிக்கிறாள். என்ன, அவள் என்ன சொல்றாண்டா, எனக்கு மகன், நான் வயது சென்றவள், எனக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை, ஒருவேளை நான் இனி விவாகம் பண்ணி வந்தாலும் என்ன செய்யும், தாமதிக்கும் என்ற வேளையில ஒருவர் புத்தியா சிந்திக்கிறான். அநேக கிறிஸ்தவங்க அப்படிதான், ஒரு காரியத்துல விசுவாசமா வருவாங்க, ஒரு அஞ்ஞானி வந்து ஒரு காரியத்தை பூத்துவான், அல்லது யாராவது ஒரு விசுவாசி மத்தியில ஒரு காரியத்தை போடுறவங்க அவங்க விழுந்து போயிடுவான். இது நீ இப்படி செய்தா, நீ சிந்திக்க கூடாதா, இந்த காரியத்திலே நீ இவ்வளவு தாமதிக்கணும், ஒருவேளை நீ இப்படி வந்தா இப்படி வரலாம் தானே, நீ இல்ல வெளியே போயிட்டு நீ திரும்ப அங்கே கொண்டு வரலாம் தானே, அல்லது இப்படி காலத்தை நீ ஏன் வீணடிக்கிறார், நீ தேவன் உனக்கு ஒரு நன்மை செய்வார் என்று அப்படி ஒரு காரியத்தை போடுற வேளையில இந்த அவிசுவாசி, இந்த ஒருபால போல இருக்கிறவங்க ஓடி போயிடுவாங்க. அவங்க மற்றாக்கள் உதாரணம், ஓ என்ன அவங்களும் அப்படிதான் வந்தவங்க, இவங்களும் இப்படிதான் வந்தவங்க, ஏன் இந்த நாள் இப்படி இருந்தவங்க இப்படி வெளியே போய் நல்லா தான் இருக்கிறான், அப்படி அவங்க சிந்திப்பாங்க. இந்த ஒருபாலுக்கு பாருங்க, முதல் வாரம் என்றோம், இந்த ஆரம்பத்துல நாங்க சொல்ற வாரம், அந்த அந்த விசுவாசத்துல உணர்ச்சியில சொல்ற மாதிரி ஒருபால் முதல் அழுகிறா, இல்ல நம்மளோட தேசத்துக்கு வா. ஆனா அந்த 2வது முறையில அந்த நகோமி விவரிக்கிறான். அவ என்ன செய்யறா, அந்த அங்கே தாற்பயங்களை விவரித்து காட்டுறான், இதுல இருக்கிற நன்மை தீமையை காண்பிக்கிறான். என்ன, உங்களுக்கு நீங்க இளமையா இருக்கிறீங்க, நீங்க இனி என்ன செய்யற, ஒருவேளை நான் திரும்பி தர ஆண் பிள்ளை இல்ல, திரும்ப நான் விவாகமாகி வந்தாலும் அதிக நீண்ட நாளா இருக்கும், அதனால நீங்க போக வேண்டும்னா அவ யோசிக்கிற, ஓமே எவ்வளவு காலத்துக்கு தான் அப்படி தனிமையா இருக்கு. இன்னைக்கு அநேகர் சிந்திக்கிற மாதிரி தனிமையா இருக்கிறேன்னா ஓடி. ஆமே, பாருங்க, ரைட், பாருங்க, இது வெதுவெதுப்பான சபைக்கு, வழி நடுக செல்லாத சபைக்கு அடையாளமாயிருக்கார். அவள் இது நல்லதாக படுகிறது என்று சொல்லி தன் மாமியாரை முத்தமிட்டு திரும்பி போய்விட்டாள். அவள் வெதுவெதுப்பான விசுவாசிக்கு இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்து அதன் பிறகு அவள் எதிலிருந்து வெளிவந்தாலோ அதற்கே திரும்பி செல்லும் ஒருத்தியாக திகழ்கிறாள். பாருங்க, எங்கிருந்து வந்தாவோ அதே நிலைக்கு திரும்பி போ. ஆனா உங்களுடைய ஸ்தானங்களை எந்த காரியத்துக்காக விட்டு கொடுக்காதீங்க, எந்த காரியத்துக்கு விட்டு கொடுக்காதீங்க. இந்த சத்தமானது திரும்ப தொனிக்கும். ஏனென்றால் தேவன் அந்த காரியத்தை நியாயந்திக்க கொண்டு வருவார். அதனால எந்த காரியம், நீங்க இந்த பூமியில ஒருவேளை துக்கத்தை தான் அனுமதிக்கிறீங்களோ சந்தோஷம், ஆனா தேவனுக்காக இருக்கு. நீங்க தேவனுக்காக எதையெல்லாம் இழக்கிறீங்களோ தேவன் அதை திரும்ப தருகிறவராயிருக்கும்.
அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். உங்களுக்கு 6000 வருட அனுபவம் பெற்ற வேதாகத்தின் சத்தியம் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறீர்கள். அது வேதனை தான், கஷ்டம்தான், நான் அறிவேன், அது நிச்சயம். ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த உலகம் உங்களுக்கு அனுத்தியமாய் இருக்கும். தேவனுடைய காரியம் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறு. ஆமென். அதனாலே தான் அங்கே மோசே என்ன செய்யறானா, ஒரு வாசிப்பார், அடிக்கடி வாச, எனக்கு அதிக அங்கே சந்தோஷம். ஏனென்றால் அந்த ஒரு காரியம் வந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். நேரம் போய்கொண்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். ஏனென்றால் இந்த நேரத்திலே நாங்கள் அதை பார்க்க வேண்டும். பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம். என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள், சத்தமாக வாசியுங்கள் உங்கள் வீடுகளிலே. பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாவரும் எடுத்துக்கொண்டீர்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23. நான் வாசிக்கிறேன், நீங்கள் வாசிங்க. பாருங்க, மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அளவுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜானுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, ஆமென், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே நான் தெரிந்து கொண்டேன். இனிமேலும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். பாருங்க, இவ்வளோ பெரிய மகத்தான ஒரு ராஜாவுடைய ஸ்தானத்தில் வளர்க்கப்பட்டவன், அடுத்த ராஜாவாக இருக்க வேண்டியவன். பாருங்க, அவன் என்ன செய்கிறான்? அவன் வளர்ந்து வர்ற வேளையிலே தான் யார் என்று தெரிந்தவுடனே அவன் என்ன செய்தான்? பார்வோனுடைய குமாரத்தி என்பதை அவன் வெறுத்தான். ஏனென்றால் அந்த அஞ்ஞான கொள்கைகள், அது பாவம் உள்ள இடம் என்பதை அவன் அறிந்தோன வெறுக்கிறான். வெறுப்பு பாருங்க. அதனால வேறு சொல்ல, முதலாவது தன்னை வெறுக்க வேண்டும், அடுத்தது தன்னுடைய சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற. பாருங்க, இவன் என்ன செய்யறான்? முதலாவது அதை வெறுக்கிறான். பார்வோனின் குமாரத்தி எனப்படுவதை வெறுக்கிறான். தன்னுடைய காரியம் நலமாயிருந்த சுயலமான காரியத்தை வெறுக்கிறான். இரண்டாவது பாருங்க, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளுங்க. பாருங்க, ரூத் என்ன செய்யறா? அங்கே ஒரு பால் என்ன செய்ய? ஓடி போயிட்டா. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கு. அந்த கஷ்டமான காரியங்களை தேவனை இருந்து உவாசத்தோடு இருந்து ஆராதித்து நாங்க அந்த ஒவ்வொரு துன்பப்பட்ட ஜனங்களை போய் சந்தித்து நாங்க என்ன, அது விருப்பம். அவங்களுக்கு அந்த வீட்டில் இருந்து அந்த காரியத்தை செய்வதுதான் அவங்களுக்கு விருப்பம். அவங்களுக்கு தேவனுடைய ஜனங்களோடு இருந்து துன்பத்தை அனுப்பதிப்ப விருப்பம் இல்லை. அந்த நிந்திக்கப்பட்ட ஜனங்களோடு அங்கே தொடர்பு கொள்ள விருப்பம் இல்லை. இவங்க அந்த நிலையிலே இருக்கதான் அவர்கள் விரும்புகிறார்கள். அனுபவிப்பதை பார்க்கும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. பாருங்க, இப்ப வர்ற பலன் இல்லை. இன்னைக்கு அநேகர் என்ன செய்றாங்க? இப்பத்த பலனுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனா பாருங்க, ஒரு காரியம் சம்பவிக்கும் இந்த காலத்துல, நான் நேற்று சொன்னது போல, ஒரு காரியம் மரணம் சம்பவித்தால் உங்களுடைய உண்மையான தங்களுடைய பிள்ளையில கூட, தாயை கூட, தகப்பனை கூட பார்க்காத சூழல் மிகவும் வேதனையானது. பாருங்க, அதுதான் பாருங்க, அவன் என்ன செய்யறான்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. அப்படியானால் என்ன? இனி வர போற காரியத்துக்காக அவன் என்ன செய்யறான்? நோக்கமாயிருந்து இப்ப கிடைக்கிறது அவன் என்ன செய்யறான்? வெறுக்கிறான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம். அங்க கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு துன்பம் வரும். நீங்க ஒரு வார்த்தையை கை கொள்றவளே அநேகர் பார்த்து உங்களை பரியாசம் பண்ண, என்ன ஒரு இளமையா இத்தனை வயசுல இருந்துட்டு நீ இப்படி தலைமுடி எழுத்துட்டு வா, இப்படியான ஒரு பிளவுஸை போட்டு வா, இப்படியான ஒரு ஸ்கர்ட்டை நிலத்தை கூட்டுற மாதிரி ஒரு ஸ்கர்ட்டை போடணும். உங்களுக்கு ஒரு வெக்கம் வந்து இந்த ஒரு பாலை திரும்ப அடுத்த நாளே அறையை போட்டுட்டு போயிடும். இன்னைக்கு அநேகர் சாரி பிளவுஸை ஃபுல்லாக போடுவாங்க. என்ன கிளவி மாதிரி என்ன போட்டோன்னு குண்டா இருக்குன்னு சொன்னோன்னா அடுத்த நாள் அந்த பழைய நிலைக்கு வந்து அதே மாதிரி இன்னைக்கு அநேகர் இருக்கிறான். ஒரு பாலை போல இன்னைக்கு அநேகர் இருக்கிறான். ஏனென்றா உங்களுக்கு அங்கே சொன்னோன்னு ஒரு வெக்கம் வந்து
ஆனா நீங்க சொன்ன இல்ல, நாங்க இப்படிதான் இருக்கோம். ஏன்னா நீங்க அந்நியரும் பரவே, உங்களுக்கு ஒரு கலாச்சாரம், உங்களுக்கு ஒரு காரியம் இருக்கு. நீங்க அதிகமா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க எத்தனை பேர் சொல்லுவாங்க இப்படி வரும், நிறைய காரியங்கள் வரும். என்ன ஒரு இப்படியான இளமையில இருந்து இப்படி ஒரு காரியத்தை பிரசங்கிச்சு கொண்டிருக்கிற. ஆனா நீங்க தேவனுக்காக நீங்க செய்யுங்க. தேவன் நல்லவராயிருக்கிறார். எவ்வளவு ஒரு அதிசயமான தேவன், எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியத்துல தேவன் எவ்வளவு பாதுகாக்கிற தேவன் ஆயிருக்கிறார். எவ்வளவு ஒரு அதிசயமான தேவன், எவ்வளவு ஒரு அற்புதங்களை செய்து தேவன் எங்களை வழி நடத்தி வர்றார் என்பதை பார்க்கும்போது நாங்க எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, உங்களுக்கு நான் கூறுவதுண்டு. நான் அடிக்கடி கூற இந்த காரியத்துக்கு நான் தகுதியே இல்லை என்று நான் ஏன் சொல்றேன்டா, தேவன் எனக்காக இவ்வளவு காரியத்தை அவர் செய்து கொண்டு, இல்லாட்டி நான் அழிந்து போயிருப்பேன். ஏனென்றா தேவன் அவருடைய அன்றைக்கு சாராளுக்கு ஆபிரகாமுக்கும் செய்த தேவன் அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருந்து அவர் செய்தார் என்பதை நினைத்து நான் அதிக மகிழ்ச்சியாயிருக்கும். பாருங்க, அதனால நிந்தையை அனுபவிங்க. மற்றவங்க சொல்லுவாங்க என்ன முடி வெட்டி, என்ன அலங்காரம், என்ன ஒன்றுமே போடுற இல்லையா, பவுடர்ல இருந்து கிரீம் ஒன்றுமே இல்லை, என்ன வர முடி வந்து வெள்ளையா போதோம்னு டக்குன்னு அடுத்த நாள் அந்த என்ன செய்ய அது சொல்லுவாங்க, அது டை இல்லை, இப்ப மருதோண்டி நல்லதான், மருதோண்டி தான். ஆனா நீங்க என்ன செய்யணும், அது வந்து உங்களுடைய ஒரு அங்கே மகிமையா இருக்கு, கிரீடமா இருக்கு. தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய அவர் நினைத்த காலத்துல பருவத்துல அதோட நேரத்தில் அது வந்து கொண்டிருக்கு. அதனால ஒரு காரியம். ஆனா நீங்க நான் அடிக்கடி கூறுவேன், இது தவறான யாரையுமே குற்றச்சாட்டையில நான் செய்திய சத்தியத்தை போதித்து கொண்டிருக்கேன். ஆனா ஒரு நோக்கத்துக்காக அது செய்யப்படும் போது அது தவறு இல்லை. நான் அடிக்கடி கூறுவேன், உங்களுக்கு ஒரு தொழில் காரியத்துக்கோ அல்லது ஒரு காரியத்துக்கோ நீங்க செய்வது, ஆனால் அதையும் நான் சரியென்று பிரசுகள், இது என்னுடைய கருத்தாய். ஏனென்றால் அது என்னுடைய கருத்து, ஆனால் சத்தியமானது இது உண்மையாயிருக்கும். அதனாலே நீங்க அங்கே காரியம் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஆனா அது தவறு என்பதை காட்டுகிறேன். ஏனென்றால் அந்த காரியம், ஏனென்றால் நின்றவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை சோதிக்கிற வேளையில, இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிற வேளையில மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து நீங்க உடனே சொல்லணும், இது தேவனுடைய வார்த்தை, அதனால நான் செய்கிறேன், அதனால நான் மகிழ்ச்சியா இருக்கேன். நீ என்ன வேணும் என்றாலும் சொல், நான் மகிழ்ச்சியாய். அதே போல எத்தனை பேர் நீங்க இருக்க விரும்புறீங்க? ஏனென்றால் அதுதான் ரூத் செய்த தீர்மானம். அங்கே சேவை, அங்கே என்ன அடுத்தது இளைப்பாறுதல், அவள் பலனை பெற்று, அது இன்றைக்கு மனவாட்டிக்கு அவள் அடையாளமாயிருக்கிறார். அதனாலதான் ஒரு கிறிஸ்தவன் தேவனுக்கு ஒரு பிரதிநிதியாக, ஒரு சபைக்கு பிரதிநிதியாக இருக்கிறான். இன்றைய நாளிலே நீங்கள் செவி மடுத்து கேட்டுக்கொண்டிருங்கள். ஏனென்றால் நீங்க ஒரு கிறிஸ்தவனாக சபைக்கு வந்து அப்படி இப்படி அலங்காரத்தோடு வர வேண்டாம். நீங்க கிறிஸ்துவுக்கு அங்கே பிரதிநிதியாக இருக்கு. இல்லாட்டி நீங்க சொல்லுங்க, நான் கிறிஸ்தவன் இல்லை, நான் இப்பதான் அதை வர முயற்சிக்கிறேன்னு நீங்க மற்றவனுக்கு சொல்லுங்க. ஆனால் நீங்கள் கிறிஸ்தவன் ஆயிருந்தா நீங்க கிறிஸ்துவை போல நீங்க வாழ முயற்சி பாருங்க. என்ன ஒரு பாலுக்கு அங்கே விளக்கமா சொன்னு ஓடிட்டு அன்னைக்கு அநேகர் ஓடி போறாங்க. அதான் பிரச்சனை. நான் அந்த விவரிச்சு சொல்ற அந்த ஞானவான்கள் இருக்கிறான், தேவண்ட ஜனங்களே சொல்லுவாங்க, வடிவா ஞானமோ விவரிச்சு சொல்லுவாங்க, இல்லை இல்லை இப்படி இருக்குது, இப்படி இல்லை, சரி அது இருக்கலாம், பிறகு பார்ப்போம், அப்படி ஒரு காரியத்தை போட்டோன்னா தோர்பாலர கூட்டம் ஓடி. ஆனா நீங்க அது ஒரு பாலா இருக்கு, அது போட்டும், அது தேவண்ட திட்டம் தான். ஆனா தேவன் உங்கள்கிட்ட எங்க, அதனால உங்களோட ஒருவன் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்க வந்தா தேவனுடைய வார்த்தையை கொண்டு சொல். அதனாலதான் எனக்கு தெரிந்தாலும் நான் உடனே சொல்றேன், ஏன்னா நான் ஓடி போய் பார்ப்போம், ஏன்னா வார்த்தையை கொண்டு தான் காட்டு. ஏன்னா அது பயம், ஏனென்றா அது அதை நிமித்தம் நாங்கள் நியாயம் தீர்க்கப்படும். அதனால நாங்க என்ன செய்யணும், அதிக காரியமா இருக்கணும். பாருங்க, அங்கே தேவன் அங்கே அருமையான ஒரு குடும்பமாக இஸ்ரவேல் தேசத்துல இருந்தாங்க. நகோமி என்றா அங்கே இன்பகரமானவள் என்ற அர்த்தம். அங்கே அமிமெலேக்கு என்றா நாங்க மன்னிக்கும், அவனுடைய பேரை நான் மறந்துட்டேன், எலிமெலேக்கு, மன்னிக்கும், ரைட். எலிமெலேக்கு என்றா என்ன, துதி, அங்கே வழிபாடு, அங்கே மக்களும் அங்கே கிளியோன் என்று அங்கே இருந்தார்கள். இன்பகரமான வழிபாடுள்ள ஒரு குடும்பமாக இருந்தார்கள். ஆனால் அங்கே வியாதி இருந்தது, துக்கம் இருந்தது, வருத்தம் இருந்தது. ஆனால் அங்கே மரணம் இல்லாமல் இருந்தது. ஆனா பஞ்சம் வர்ற வேளையில தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு போனார்கள். ஆனால் அந்த தேசமோ அப்பம் விளைகிற வீடாயிருந்தது. ஏனென்றா பெத்லெஹேம் என்றா என்ன,
தேவனுடைய அப்பத்தின் வீடாயிருக்கு. ஆனா ஒரு சிறு காரியம் வந்தோன்னு ஓடி போயிட்டான். ஆனா அங்க போன வேளையிலே மரணத்தை அங்கே சம்பவித்தான். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை போ. அதனால இந்த வேளையிலே நாங்கள் இதை தியானிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம், நிதானிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ரூத்தை போல ஒரு தீர்மானத்துக்கு வரணும். ஒரு பால போல அங்கே காரியங்களை சொன்னோம், இடையில விட்டு ஓடுறதில்லை. ஆனா அவள் வந்தாள், விசுவாசித்து தான் வந்தா, ஒரு ஸ்டெப் வந்தா. நீங்க பார்க்கலாம், கணவன் செத்த போடும், செத்த பிறகும் என்ன செய்ய நகமையோட தான் இருந்தா, அந்த துன்பத்தோட இருந்தா. ஆனா இடையில கொஞ்ச தூரம் வந்தா. நகோமி சொல்றா, நீ போ, உன்னை அம்மாவோட வீட்டுக்கே போ, இல்லைன்னு அழுது கொண்டு வந்தா. ஆனா 2வது செட்ல காரியம் விவரிக்கப்படுற வேளையில அங்கே தனக்கண்டு அங்கே ஒரு சென்டிமெண்ட், ஒரு காரியம் வருகிற வேளையில அவள் என்ன செய்தால்? திரும்பி போனாள், முத்தமிட்டு போனாள். இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவ முத்தமிட்டு போனது போல, யூதாச போல என்ன செஞ்சுட்டாங்க? இடையில முத்தமிட்டான். ஆனா முடிவு பரியந்தம் நிலையில் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதுதான் காரியமா இருக்கு. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் வருகிற வெள்ளிக்கிழமையுடைய தொடர்ச்சியை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அதனால நாங்கள் யாவரும் ஒரு நிமிடம் நாங்கள் எழுந்து நிற்போம். நன்றி கர்த்தாவே, சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, கொடான கொடி சோத்ரம் 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 ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக எங்களை அதிகமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆமாண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே மீட்பின் இனத்தான் என்ற ஒரு பாகத்தை இந்த வேளையிலே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த மீட்பின் இனத்தான் செய்ய போற காரியத்தை நாங்கள் இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் பார்க்காவிட்டாலும் அதனுடைய முன் பாகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அந்த நகோமியுடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு இன்பகாரமான ஒரு வழிபாடுள்ள ஒரு குடும்பமாய் இருந்து ஆண்டவரே அவர்கள் வழி விலகி மோவாப்புக்குள்ளே போன வேளையிலே அங்கே மரணம் எப்படி வந்தது என்பதை இந்த வேளையிலே பார்த்தோம். அதே போல அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர்கள் இன்பகாரமான ஒரு வழிபாடுள்ள குடும்பமாக அங்கே இருந்தார்கள். ஆனால் சில காரியங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள் வருகிற வேளையிலே நகோமியை போல மோவாப்புக்கு போனார்கள். மோவாப்பானது ஒரு அஞ்ஞான கொள்கைகளுடைய தேசமாயிருந்தது. அதனாலே அங்கே தன்னுடைய கணவனையும் இழந்து தன்னுடைய 2 பிள்ளையும் அங்கே இழந்து போனதை பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு பின்வாங்கி போன அநேக குடும்பங்களை பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய பிள்ளைகள் அங்கே ஆவிக்குரிய மரணம் எய்தி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு காரணம் நீர் அல்ல, சபை அல்ல, ஊழியன் அல்ல, அவர்களே அதற்கு காரணமாயிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள் வருகிற வெளியே போனார்கள். அதே போல இன்றைக்கு அநேக ஜனங்கள் உம்மை தேடாமல் நீர் செய்த நன்மைகளை நினைத்து மறந்து போனது நிமித்தம், அவர்கள் நிமித்தம் அவருடைய பிள்ளைகள் அங்கே மரித்து போய் ஆவிக்குரிய மரணத்தை எய்தி உலக பிரகாரமான பிள்ளைகளாக ஜீவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அவருடைய கண்கள் இன்னுமே குருடாக்கப்பட்டிருக்கு. ஏன், எதனாலே வந்தது என்பதை நிதானித்து அறியாதபடி இன்னைக்கு அங்கே இஸ்ரவேலை போல் அவர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் அன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்களே தேவன் ஒரு நன்மைக்காக செய்கிறார் என்பதை அவர்கள் மறந்திருந்தார்கள். நகோமியை பார்க்கிற வேளையில் அவளும் அதை மறந்திருந்தால், தேவன் எனக்கு நன்மையை செய்து தன்னுடைய திட்டத்தை நடப்பிக்கிறார் என்பதை மறந்து தேவனுடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது என்று நினைத்தார். இன்னைக்கு அதே போல அநேக குடும்பங்கள் நினைக்கிறார், தேவன் எனக்கு விரோதமாய் இல்லை, தேவன் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டிருங்கள், தேவன் திரும்ப அளிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே இது என்னுடைய செய்தி அல்ல, என்னால் இயற்றப்பட்ட செய்தி அல்ல, இது உம்மால் கொடுக்கப்பட்ட செய்தியாயிருக்கிறது கர்த்தாவே. இதுக்கு நான் பொறுப்பல்ல, நீர் பொறுப்பாளி. ஆனால் பேசினதுக்கு நான் பொறுப்பாளி. அதனாலே நான் சத்தியத்தை பேசியிருக்கிறேன் என்பதற்கு நான் உரிமை பாராட்டுகிறேன். அதனாலே நீர் நிச்சயம் அதற்கான பலனை அடியானுக்கு தருவீர். ஒருவேளை தவறாக இருந்தால் அதுக்கான தண்டனை நான் பெற வேண்டும். அதனாலே கர்த்தாவே, அதனாலே நான் நிச்சயித்திருக்கிறேன், இது உம்மிடத்திலிருந்து நான் அதை பெற்றுக்கொண்டு அந்த உம்மால் கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசியுடைய காரியத்தை நான் வாசித்து விவரித்து காண்பித்தேன். அதனாலே கர்த்தாவே, இது நான் உரிமை பாராட்டவில்லை. அதனாலே இந்த ஜனங்கள் உம்முடைய வார்த்தை என்றதை பிடித்து கொண்டு உத்தமமாய் நடந்து இந்த காலத்திலே ஆண்டவரே இந்த அழிவில் இருந்து தப்பித்துக் கொள்ள நீர் கிருபை செய். நீர் இரக்கத்தின் தேவன், அதே நேரத்திலே நீர் நியாய தீர்ப்பின் தேவனுமாயிருக்கிறீர். நீர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன்,
ஆனாலும் நீர் ஆண்டவரே அக்கினிமயமான அங்கே கோபமுள்ள ஒரு தேவனுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதனாலே கர்த்தாவே இந்த ஜனங்கள் அதை புரிந்து கொண்டு மக்களாக பலப்பட நீர் கிருபை செய்யும். இந்த அருமையான நேரத்திலே தாகத்தோடு கேட்ட ஜனங்களை ஆசீர்வதி. இந்த வேளையிலே சத்துரு பல பல காரியங்களை செய்தான், நாங்கள் அறிவோம். ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை நீர் கொடுக்கிற தேவனாயிருக்கு. அதை எந்த மனிதனும் தடை செய்ய முடியாது என்பதை இந்த வேளையிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே ஜனங்களை ஆசீர்வதி. நீர் கொடுத்த ஒவ்வொரு அன்பான ஜனங்களுக்காகவும் உத்தமமான ஜனங்களுக்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரம். அதை நிமித்த நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். ஏனென்றால் உலகத்தில் இல்ல ஜனங்களை விட இந்த நாளில் இந்த ஜனங்கள் விசுவாசத்தோடு செய்த கிரியைகளையும் காரியங்களையும் நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். தாகத்தோடு காத்திருக்கிறதை நீர் அறிவி. அதனாலே கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதி. அதனாலே நீ சொன்னீர் அங்கே பேதுருவிடம் அங்கே சத்ருவானவன் அங்கே புடவை அங்கே சோதிக்க அங்கே அவன் வருவான் என்று நீ சொன்னீர். ஆனாலும் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று நீ சொன்ன தேவனாய், அதே போல கர்த்தாவே இந்த வேளையில் இந்த ஜனத்துக்காக இடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதனாலே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த வேளையை முற்றுமுழுதாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த வேளையிலே தேவையிலோடும் பலவீனத்தோடும் ஒருவேளை வியாதிகளோடும் இருப்பார்கள். ஆனால் இந்த வேளையிலே இந்த செய்தியானது நாங்கள் அல்ல உம்முடைய வார்த்தை இந்த வேளையிலே அவர்களை சுகப்படுத்தட்டும். ஆண்டவரே இந்த வேளையிலே யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.